ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அஜேஷ் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நாங்கள் எனக்கு பார்க்க போகிறது மறுபடியும் கோயில் வீடியோ பற்றி தான். கோயில் வீடியோன்னு சொன்னாலே எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். என்னென்னு சொன்னால், அங்கே இருக்கிற நிறைய வரலாறுகள், அது எப்படி அந்த கோயிலுக்கு பேர் வந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்ளும் போது நம்ம எல்லாருக்குமே அது ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். ஓகே, அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எங்கே அமைஞ்சிருக்கு, இதுக்கு எப்படி பேர் வந்துச்சு, இது எல்லாத்தையும் நாங்கள் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வயசுல இருந்தப்போ என்னோட அக்காவுக்கு திடீர்னு பேய் பிடிச்சிருந்துச்சு. அவங்கள பேய் ஓட்டுறதுக்கு நாங்க கேரளால இருக்கிற சோட்டானிக்கரை அம்மன் கோவிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சரியாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னோம். இந்த கோயில் தென்னிந்தியாவில் கேரள மாநிலத்தில் எர்ணாகுளத்துக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குது. இது சபரிமலை ஐயப்பன் கோவிலை போலவே மிகவும் பெயர் பெற்ற ஒரு கோயிலாக இருக்குது. இந்த இடத்துல பகவதி வழிபாடு மிகவும் பிரபலமானதா இருக்குது. மேலும் பகவதியை அதாவது அன்னை பகவதியை இறைவன் திருமாலோட சேர்த்து அம்மை நாராயணா அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க. அதாவது பக்தர்கள் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யும் பொழுது நான் நேர்ல பார்த்த ஒரு விஷயம் தான் இது. எப்படின்னு சொன்னா, அவங்க அந்த கோயிலை சுத்தி சுத்தி வரும் பொழுதே அவங்க அம்மை நாராயணா, தேவி நாராயணான்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்ப கூட நானும் அதே மாதிரி அவங்க என்ன அதை சொல்றாங்கன்ற வேர்ட், அப்ப நான் ஒரு சின்ன பிள்ளையா இருந்திருப்பேன். ஸோ அந்த டைம்ல அவங்க அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வடிவத்தில் அதை கொண்டு வரும் பொழுது அது உண்மையாவே அந்த இடம், அங்க இருக்கிற அந்த மரங்கள், அந்த காத்து, அந்த பில்டிங் அமைப்பு, இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அவங்களுடைய அந்த பக்தி, அந்த நேரம் அவங்க அந்த பாடுறப்போ எங்களுக்குமே அது பாடத்தான் தோணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த இடத்துல நான் பார்த்தது. ஸோ நாங்களும் அந்த பாட்டை பாடிட்டே அவங்க பாடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஏதோ அந்த மலையாள அந்த லைன்ல அவங்க பாடும் பொழுது அதுக்கு பிறகு அம்மே நாராயணா, தேவி நாராயணா அப்படி பாடுவாங்க. ஸோ அதை நாங்களும் பாடிட்டே போனோம். ஸோ உண்மையாகவே அது எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஓகே, அம்பாள் ஒவ்வொரு நாளுமே 3 ரூபத்துல காட்சி அளிக்கிறாங்களாம். காலையில பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே எங்களுக்கு கல்வியை தாங்க அம்மா, நாங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அம்பாள். நாங்க அவங்கள நோக்கி நாங்க வழிபடுறது நம்ம சரஸ்வதி தான். ஸோ சரஸ்வதி ரூபத்துல அந்த வெள்ள ஆடை போட்டு தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அதுக்கு பிறகு மாலை நேரத்துல, இந்த மாலை நேரத்துல செல்வங்கள் எல்லாமே நம்மளுக்கு அள்ளி தரக்கூடிய மகாலட்சுமியா அந்த ஆள் சிவப்பு வண்ணத்துல தான் அந்த உடையை போட்டு அவங்க எங்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. இரவு, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இரவு பூசையில அவங்க நம்மளுக்கு வீரத்தை கொடுக்கக்கூடிய துர்க்கை அம்மனா கருநீல வண்ண உடை அணிஞ்சிருக்கிறாங்க. இதோட மட்டும் இல்லாம நண்பகல் உச்ச பூசையிலையும் நள்ளிரவு உச்ச பூசையிலையும் மகா காளியாவும் பக்தர்களுக்கு அவங்க காட்சியளிக்கிறாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தானே. அங்கே இருக்கிறவங்க எவ்வளவோ அதுக்கு எஃபெக்ட் போடணும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ 3 நேரமும், அதாவது ஒரு நாளையில 3 நேரமும் 3 விதமான ரூபம், அதோட போக அந்த உச்ச பூசை 2 வேளை இருக்குது. ஸோ அதுலயும் அவங்க மகா காளியா காட்சியளிக்கிறாங்கன்னு சொன்னா அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவும் நான் அந்த கோயில்ல போய் தரிசனம் செய்யக்கல, நிறைய மனம் எப்படி சொல்றது, மனநிலை சரியில்லாதவர்கள், பித்து பிடித்தவர்கள் போல் இருப்பவர்கள், இந்த மாதிரியான நிறைய பேரை கொண்டு அங்க அந்த சோட்டானி பகவதி அம்மன் கோயில்ல வச்சு அவங்களை சரி செய்து அவங்களுடைய மன பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை வேறு பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே அந்த அம்மனை நோக்கி வழிபட்டு அதை எல்லாமே நிவர்த்தி செய்து கொண்டு அந்த கோயிலிருந்து போறாங்க. இது நான் இந்த கண்ணால பார்த்த ஒரு விஷயம். அதோட மட்டும் இல்லை, அந்த கோயிலில் கேணி இருக்குது. நாங்கள் எல்லாமே சொல்லுவோம் தானே கேணி என்று சொல்லி, அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. அந்த கேணியில் தனிய ஆணுக்கு தனிய, பெண்ணுக்கு தனிய குளிக்கிறதுக்கு எல்லாம் இடம் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயமும் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் எல்லாமே தனித்தனியே இருக்கும். அந்த கோயிலை நாங்கள் சுற்றி வரலாம். சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலில் நடைபெற விழாக்களை பற்றி நாங்கள் பார்க்கலாம். இங்கே குருதி பூசை ரொம்பவே பிரபலமான ஒரு விழாவாக இருக்குது. ஸோ மக்கள் எல்லாருமே இந்த குருதி பூசையில் ரொம்பவே ஆர்வமாக கலந்து கொண்டு அம்மனை நோக்கி தரிசனம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க.
முதலெல்லாமே இது வந்து வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் இந்த குருதி பூசை நடத்தப்பட்டு வந்ததாகவும், ஆனா இப்பெல்லாம் ஒவ்வொரு நாளுமே இரவு 9 மணிக்கு முதல் இந்த குருதி பூசை நடைபெற்று முடிந்து விடுகிறது அப்படின்றது இப்ப இந்த காலகட்டத்துல நடந்து கொண்டிருக்குது. இதோட மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான விழா, அந்த விழா பத்தி பார்க்க சொன்னா, ஆண்டுதோறுமே இந்த கோயில்ல நடைபெற முக்கியமான விழா வந்து இந்த மகம் தொழல் என்ற பெயரில் மாசி மகம் திருவிழா வந்து வெகு சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க. அதோட மட்டும் இல்ல, நவராத்திரி விழாவையும் சித்திரை விசு போன்ற திருவிழாக்களும் விமர்சையாக வந்து இங்க வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த கோயிலோட வரலாறு வந்து உண்மையிலேயே ஒரு வாழும் புராண கதை அப்படின்னு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்ல, இங்குள்ள தெய்வீகம் வந்து போகச்சாரியாரால் வழிபட்டதாகவும் இந்த புராணங்கள் கூறுது. ருத்ராட்ச சிலா என்று அழைக்கப்படுற ஸ்வயம்பூவாகிய தெய்வம் ஆதி சங்கராச்சாரியார், வில்வமங்கலம் சுவாமியார், காக்கச்சேரி பட்டத்திரி மற்றும் செம்மங்காட்டு பட்டத்திரி போன்ற தெய்வீக ஆண் மக்களால் வழிபட்டது அப்படின்னு இந்த கதை சொல்லுது. அனைத்து மங்களகரமான மற்றும் பண்டிகை நாட்கள்ல வந்து உலகம் முழுவதிலையும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரள்ற காட்சி இது அப்படின்னு சொல்றாங்க. மலர்கள், மாலைகள், நகைகள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட தங்க நிற விக்கிரகம் மற்றும் எண்ணற்ற ஒளியில நீராடி அற்புதமா பிரகாசிக்குது. இது வந்து அனைவரையுமே மயக்கிற ஒரு அழகிய உருவம். அதோட அவளை வழிபடும் நிற விக்கிரகம் மற்றும் எண்ணற்ற ஒளியில நீராடி அற்புதமா பிரகாசிக்குது. இது வந்து பக்தர்களின் அச்சத்தை போக்குற அமைதியின் உருவகம் அப்படின்னு சொல்றாங்க. மலை பிரதேசத்துல வந்து எல்லா பக்கங்கள்ல சுற்றிலும் அலையில்லாத அழகோட பசுமையான புல்தர தங்க பண்ணைகள் நிறைந்த இந்த ஆலயம் முழு பக்தர்களுக்கும் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக ஆறுதலை தருது. கேரளாவின் மிகவும் கொண்டாடப்படுற இந்த ஆலயங்கள்ல இதுவும் ஒன்று. ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்களும் தேவியின் பக்தர்களும் இங்கு வருகை தந்து தங்களுடைய இன்னல்கள்ல இருந்து மீட்பதற்காக தங்கள் பக்தி மிக காணிக்கைகளை வந்து அங்க கொடுக்குறாங்க. கோயிலுக்கு போகிறது பொருள் வாழ்க்கையின் அதிக சுமை மற்றும் வேதனைகள்ல இருந்து அவங்களுக்கு வந்து நிவாரணம் அளிக்கிறது. கருவறையின் புனித கதவுகள் வந்து அதிகாலை 4 மணிக்கு வந்து திறக்கப்படுது. சங்கு ஊதுதல் மற்றும் கோயில்கள் இசைக்கருவிகள் வாசித்தல் இது எல்லாமே பொறுமையான பிரார்த்தனைகளுக்கு, உறுதியான பதிலை தேடுபவர்களுக்கு ஒரு மயக்கும் சடங்கு தாளத்தையும் அமைதியையும் வழங்குகிறது. ஓகே, இந்த கோயில்ல வந்து வேற என்ன தெய்வங்கள் வந்து அமைய பெற்றிருக்கு அப்படின்றத நாங்க பார்க்கலாம். ஒரே பீடத்துல மகாவிஷ்ணுவின் விக்கிரகம் இருப்பதால அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணா என்றும் தெய்வம் வந்து அழைக்கப்படுது. லக்ஷ்மி மற்றும் நாராயணருடன் ஒரே பீடத்துல பிரம்மன், சிவன், கணபதி, சுப்பிரமணியர் அதோட சாஸ்தா சிலைகளும் இருக்கு. பிரதான தெய்வத்தை தவிர கோயில் வளாகத்துல கீழ்காவு பகவதி கோயில்ல சாஸ்தா, சிவன், கணபதி, நாகர்கள் மற்றும் பிற உபதேவர்களின் கோயில்களும் இருக்கு. முதலே சொன்ன மாதிரி தான் மனநோயால பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள், ஆண்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாருமே அந்த இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அவங்க எல்லாமே அந்த குருதி பூசையை வந்து பார்த்து அந்த இதுல இருந்து விடை பெற்று அவங்களுக்கு வந்து ஒரு முக்தி கிடைச்சி அவங்க அதுல இருந்து வெளிவந்து ரொம்பவே நல்லா போறாங்க. அதோட கருவறைக்கு வந்து வடகிழக்கு பக்கத்துல ஒரு பாலாமரம் அப்படின்னு சொல்லி ஒன்று நிக்குது. அந்த இடம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த இடத்துல போய் பார்த்துருக்குறேன். அது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கீங்களே, எனக்கு ஃபர்ஸ்டா தெரியாது. அப்ப நான் எங்க அப்பாட கூப்பிட்டு கேட்டேன், இந்த பாயில ஆணி எல்லாம் அப்படி அடிச்சிருக்காங்களே, ஏன்னு நான் கை வைக்க போகும்போது எங்க அப்பா சொன்னேன், இல்ல 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 அதெல்லாம் அப்படி கை வைக்க கூடாது. ஏன்னா சின்ன பிள்ளைகளா இருக்கீங்களா, அதுல பொம்மை எல்லாமே இருந்துச்சு. ஸோ பொம்மையை நல்லா எல்லாருக்கும் விருப்பம் தானே சின்ன பிள்ளைகளுக்கு. ஸோ அப்போ நான் எனக்கு அந்த பொம்மையில ஆணி எல்லாம் அடிச்சிருக்காங்க, அப்போ ஏன் இதுல எல்லாம் நிறைய ஆணி இருக்குன்றதை நான் தொடப்போம். இல்லை இல்லை அதெல்லாம் தொடக்கூடாது, அதெல்லாம் ஒரு இதம்மா அதெல்லாம் அப்படி அந்த நேரம் என்ன சொல்றது, சொன்னாலும் முழங்காது தானே அப்படின்னு விட்டுட்டேன். பட் அது ஒரு காலப்போக்கில் தான் எனக்கு அது விளங்கிச்சு. பேய் பிடிச்சிருக்குன்னு நான் உண்மையாவே சொல்லுவேன் தானே. அது வந்து நான் அந்த இடத்துல கண்ணாலையும் பார்த்துருக்குறேன். அவங்க வந்து பேயை ஓட்டி அந்த பேய்களை வந்து அந்த மரத்துல ஆணியாக அடிச்சு அதுல அடக்கி வச்சிருக்காங்க. இது உண்மை, நான் நிறைய படத்துல பார்த்துருக்குறேன். அது அந்த கோயில்ல வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம்னே சொல்லணும். அண்ட் அது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தானே. அந்த மாதிரியான ஒரு இடத்துல எனக்கு அப்ப
இப்போ நினைச்சாலும் எனக்கு அது வந்து புல் அரிக்குது. ஐயோ அந்த இடத்துக்கு போயிருக்குனே, அதுவும் அந்த இடத்துல அந்த மரத்தை பார்த்து எனக்கு இப்பயும் அந்த கண்ணுக்குள்ளேயே நிற்குது. பட் ஓகே, இது எல்லாமே உண்மைதான். சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் நேரில் பார்த்த ஒரு விஷயம், அதெல்லாம் நான் அதை நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கோயில்கள் பற்றின விஷயம் என்னோட நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கட்டாயம் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் வந்து உங்களால் கண்டினியூவாக பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இனி வரப்போகிற வீடியோக்களில் கட்டாயம் நாங்கள் வந்து பழைய மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது வரலாறுகள் பற்றியும் வரலாற்று கோயில்கள் பற்றியும் போடுறதுக்கு இருக்கிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.